யாரையும் நம்பக்கூடாது, நம்மளுக்கு நம்ம தான் அப்படின்றது நான் ரொம்பவே இந்த 2 டேஸாக நான் ரொம்பவே நம்புகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க டிபி ஏன் இன்னும் மாற்றலை அப்படின்னு கேட்டீங்க. நான் மாற்றதுக்கு ட்ரை பண்ணேன், பட் அது ப்ளூடிக்னால எனக்கு அது உடனே மாறல. அது ஒரு 2 டேஸ் ஆகும். அது அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னால் மாற்ற முடியும். கீர்த்தி யுவராஜ், பிளாக்கி மௌனி இவங்க 2 பேரும் சேர்ந்து போடுற லவ் ரீல்ஸ்க்காகவே நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல சீரியல்ல நடிக்கணும், சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட கீர்த்தி முதல்ல இந்த மௌனிங்கிற பையன் கூட சேர்ந்து போட்ட வீடியோ நல்லாவே ட்ரெண்டிங் ஆகியிருக்கு. அதன் பிறகு இந்த வீடியோ நல்லா ட்ரெண்டிங் ஆகியிருக்கே, நாம ஏன் இவர் கூட சேர்ந்து இன்னும் அதிகமா வீடியோ பண்ணக்கூடாதுன்னு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி வீடியோஸ் மூலியமா இவங்களுக்குள்ள ஆரம்பிச்ச நட்பு அதன் பிறகு காதலா மாறி இருக்கு. இவங்க 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கான கப்பலா இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ரீசெண்டா கீர்த்தி எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னும், மௌனி ரொம்ப மோசமானவர்னும் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மௌனி என்கிட்ட மட்டும் இப்படி பழகல, நிறைய பெண்கள் இடத்துல இந்த மாதிரி பழகிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் கிட்ட சினிமாவில சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி படுக்கைக்கும் அழைச்சிருக்காரு. கீர்த்தி மௌனி கூட சேர்ந்து போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே இவர் என்னை ஏமாத்திட்டாரு, இந்த பையன் என்கிட்ட தப்பா பேசிருக்காருன்னு நிறைய பெண்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அதிகமாகவே தான் கீர்த்திக்கு சந்தேகம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணு கிட்ட பேசின பிறகுதான் இவர் பண்ண விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ கீர்த்தி இவங்களுடைய பிரேக்கப்பை பத்தி போட்டிருக்க வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. எனக்கு சத்தியமா அது தெரிய கூட இல்லை. அந்த யூஸ் பண்ணி விட்டுட்டனோ இல்ல, எனக்கு அந்த பேரெல்லாம் எனக்கு எது வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், நேற்று போட்ட வீடியோக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ்